friends, I am Lakshmi. Welcome to my channel. பூண்டு தொக்கு. இந்த பூண்டு சாப்பிட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்கும், இதய நோய் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது, இரும்பு சத்து நார் சத்து உள்ளது, குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை இது வளர்க்கிறது. பூண்டு பெருங்குடல், மலக்குடல், மார்பகம் போன்ற பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கிறது, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது, குளிர்காலங்களில் நோய் தொற்றுகளை தடுக்கும் பூண்டு உதவுகிறது. பூண்டு தொக்கு. ஒரு கப் பூண்டு எடுத்திருக்கேன், உரித்து அலசி எடுத்தாச்சு. நெல்லிக்காய் சைஸ் இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். தண்ணி சேர்த்து ஊற விட்டுடலாம். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பரபரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். தாளிக்க எண்ணெய், கடுகு பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு 1/2 கப். ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து நல்லா பூண்டையும் வதக்கிடலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைத்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், புளி கரைசல் சேர்த்துடலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆகணும். 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிருக்குது. நல்லா இன்னும் ட்ரை ஆகணும். ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பூண்டு தொக்கு ரெடி.